சரி யாரு இதுக்குள்ள எந்த பிரதேசம் இது எந்த பிரதேசத்துக்குள்ள நீங்க எனக்கு சொந்தமான ரோட்டில் கால் வைக்கணும் என்ன கட்டணம் வைக்கணும் அது அப்படி நீங்க போடாம இருக்கீங்க அந்த ரிக்வஸ்ட் கடிதம் எங்களுக்கு தாங்க நாங்கள் டிசிசிக்கு போட்டு நாங்கள் அப்ரூவ் எடுத்து தரோம்னு சொல்லி அவங்க எங்களுக்கு ப்ரொமிஸ் பண்ணி நாங்கள் கடிதம் கொண்டு கொடுத்தோம் நாங்கள் 2 பேரும் இந்த டாக்டர் குறுக்க காய்க்கிறாங்க இப்போ ஒரு அனிசிசி மயக்க மருந்து இவரை போட்டாச்சு இப்போ நீங்கள் போடுறது மற்றது 2வது விஷயம் வந்து இங்கே வந்து ஒரு லெப்ரோஸ்கோபி எக்யூப்மெண்ட் ஒன்றும் நான் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணி நான் ஏற்கனவே சேனல்களை போட்டுறாங்க வந்து தீர்மானிக்கப்பட்டதுக்கு அமைவாக தற்பொழுது எங்களுக்கு எதுவித முறைப்பாடுகள் கிடைக்கவில்லை. அப்படி சில 20ஆம் தேதி 2ஆம் மாதம் அது சுகாதார முறையில் எடுத்துனாங்க. சரி இதுக்கு அதுக்கு ஐயா இருக்கணும் அதுக்கு உங்க அமைப்பாளர்கிட்ட கேட்டு செய்யக்கூடாது. பஸ்ஸையும் நான் ஹாஸ்பிட்டலுக்கு சொன்னேன் அவர்கிட்ட கேட்டு இருக்குது அவன் காசு எடுத்தாங்க எம்பி சொந்த வளவுல இருந்தா டிசம்பர்ல 3 அடி தாண்டிட்ட சாப்பிடி இருந்தா கட்டாயம் ஏற்றி கொடுக்கணும். இப்போ 30,000 மட்டக்களப்பு எங்களோட மாவட்ட செயலகத்துல நான் தண்ணி ஒரு 7 பேர் இதுல எடுக்கப்பட்ட தீர்மானம் அனைத்து திரும்ப மீள ஆராய்ச்சி செய்ய அப்படின்னாங்க. அதுக்குள்ளே ஏற்கனவே எடுத்த முடிவு சந்திக்கு செய்யலாம் மட்டும் ஏன் செய்யலாம் நான் பெரிய என்னென்னு சொல்லி சொன்னார் பிரச்சனை சொன்னால் சேரம் வந்து பார்த்தவங்க எல்லாரும் வந்து பார்த்தவங்க சின்ன அவர் இயற்கையாக இருக்கிற இடத்தை வந்து அழிச்சு போட்டு சேரம் படிக்கிறாங்க ஒன்று அதில் வந்து 5 டிபார்ட்மெண்ட் சம்மந்தப்பட்டு அதாவது உங்களுக்கு அப்போது மட்டங்களுக்கு என்னன்னா அதில் வந்து 5 டிபார்ட்மெண்ட் சம்மந்தப்பட்டு அவங்க எல்லாரும் பிரதேச செயலாளர் அவர்களுக்கும் தெரியும். நாங்கள் இந்த பிரதேச செயலகத்திலையும் எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் கூப்பிட்டு நிறைய தரம் கடற்கரைக்கு போகாமல் இருக்கிறாங்க. ஒரு இடத்துல அந்த ஏரியாவில் வந்து இப்போ அந்த வெங்கையாள் டைம் வந்து அதில் ஆக்கெல்லாம் பிரிக்கிறது வந்து யார் செய்கிறான்னு அது வந்து ஒரு சரியான ஒரு நீங்க அழுத்தம் தெரிவிக்கிறதால இங்க ஒரு நடக்க போறது இல்லை நடக்க வேண்டாம். அதுக்கு எதிராக நீங்க ஒரு சட்ட நடவடிக்கை போங்க. நீங்க எதை சொன்னீங்க அப்ப அது சட்ட நடவடிக்கை போங்க. போன வருஷம் ஆரம்பிக்கப்பட்டது தருவதற்குரிய நடவடிக்கைகளை ஆக்கி எடுக்க வேண்டும். அதே மாதிரி கல்லாவளையை பொறுத்தவரையில விவசாய இதுல வந்து என்னென்ன நீங்க சொல்ற ரோட்டுகள் வந்து சமைக்கூடியது இல்லை ஆர்பிஐ கூடியது ஏபிசி போட்டு பிரதேச சபைக்குரிய ரோட் எல்லாம் ரோபலி ரோட் இருக்குது மாதங்களுக்கு முன்னர் போடப்பட்டு இடைநிறுத்தப்பட்டது. ஆட்சி மாற்றத்தினால் இடைநிறுத்தப்பட்டது. இதே குருவம்படியில் ரோட் இருக்குது மண்முனை தென்னெருவில் பெற்று பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே இன்றைய தினம் இடம்பெற்றது. களுவாஞ்சிக்குடி பிரதேசத்துக்கு மாத்திரம் இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் 2026ஆம் ஆண்டு வரவு செலவு திட்ட நிதி ஒதுக்கீட்டினூடாக ஒட்டுமொத்தமாக 341 மில்லியன் ரூபாய் நாங்கள் நிதி ஒதுக்கீடுகளை மேற்கொண்டிருக்கின்றோம். இதனூடாக இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற கிராமிய வீதிகள், அதனை போன்று வீட்டு திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடுகள், அதனை போன்று வாழ்வாதாரத்துக்கான நிதி ஒதுக்கீடுகள், அதனை போன்று இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற விவசாயிகளுக்கான அவர்களது வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காகவும் விசேடமாக நிதி ஒதுக்கீடுகளை மேற்கொண்டிருக்கின்றோம். அவை இந்த பிரதேசத்திலே இருக்கின்ற முக்கியமான பல பிரச்சனைகள் என்று நாங்கள் கலந்தாலோசித்தோம். அதனை போன்று அண்மை காலமாக உங்களுக்கு தெரியும் போக்குவரத்து தொடர்பான பிரச்சனைகள் இருந்தபோது அதிலே நாங்கள் கூடுதலான அக்கறை செலுத்தி அந்த கிராமிய வீதிகளை அமைப்பதற்கான நிதிகளை கூடுதலாக வழங்கியிருந்தோம். அதே போன்று உங்களுக்கு தெரியும் இந்த களுவாஞ்சிக்குடி இருக்கின்ற தள வைத்தியசாலை அதன் அபிவிருத்தி தொடர்பான விடயங்களும் வைத்திய நிபுணர்களின்
பிரச்சினை தொடர்பான விடயங்களும் நாங்கள் இந்த இடத்திலே கலந்தாலோசித்திருந்தோம். அதுபோல அதனை திருத்தம் செய்வதற்காகவும் அந்த நிபுணரை நியமிப்பதற்காகவும் நாங்கள் எங்களது அமைச்சரிடம் கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றோம். வெகு விரைவில் நிபுணரை நியமித்து இந்த வைத்தியசாலையிலே முன்னேற்றமாக கொண்டு செல்வதற்கான ஏற்பாடுகளை முன்னெடுக்கின்றோம். அதேபோன்று எங்களது இந்த வைத்தியசாலை ஒன்றியதாக ஒசுசலையை ஆரம்பிப்பதற்காக நீண்ட காலமாக மக்கள் கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றார்கள். களுவாஞ்சிக்குடி வைத்தியசாலை ஒத்ததாக அந்த கட்டடத்தை நிர்மாணிக்கப்பட்டிருந்தாலும் இன்னும் ஒசுசலைக்கான இடஒதுக்கீடு கிடைக்கப்பட்டிருக்கு. ஆனால் அதனை ஆரம்பிப்பதற்கான இன்னும் அனுமதி கிடைக்கப்பெறவில்லை. அது தொடர்பான விடயங்களையும் சுகாதார அமைச்சரிடம் கோரிக்கை முன்வைத்து வெகு விரைவில் அந்த பிரச்சனைக்கான தீர்வினை முன்வைக்க நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அவை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினூடாக மேற்கொள்ளப்படுகின்ற அபிவிருத்தி திட்டங்கள் எந்த பிரதேசமாக இருந்தாலும் அதற்கான நிதிகளை வழங்கி அந்த பிரதேசத்தை அபிவிருத்தி செய்வதிலே நாங்கள் முன்னின்று செயற்படுவோம் என்பதிலே கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். மக்கள் நேயமிகு அரசாங்கம் என்பதை மீண்டும் மீண்டும் நாங்கள் நிரூபித்து காட்டியிருக்கின்றோம்.